வணக்கம், இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன் செட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 2024க்கானது ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கான கல்வி தகுதி என்ன, லாஸ்ட் டேட் ஆஃப் த அப்ளிகேஷன் என்ன இருக்கும், ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கும் வரும். டிஎன் செட் எக்ஸாமை வந்து மனோன்மணியம் யூனிவர்சிட்டி வந்து 2024க்கானது நடத்துது. ஸோ வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் மனோன்மணியம் யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட். இதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து டிஎன் செட்டு அப்படின்னு வந்து 2024க்கானது நோட்டிஃபிகேஷன் காட்டும். அதில் நம்ம ரீட் மோரை வந்து டச் பண்ணோன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நான் மொபைலில் பண்ணதுனால இப்படி இருக்குது. நார்மலாக நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டில் போயிட்டு பண்ணிங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்ன்ற பேஜே ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஓப்பன் ஆயிரும். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குல்ல, இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஃபார் டிஎன் செட் 2024, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கான பிடிஎஃப், இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப். தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் செட் 2024 வந்து யார் கண்டக்ட் பண்ணுறான்னு பார்த்தோன்னா மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி தான் கண்டக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னு பார்த்தோன்னா வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணணும்னாலே நம்ம டிஎன் செட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். முடிச்சிருந்தால் மட்டும்தான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் டிஆர்பியில் வந்து வர நிறைய எக்ஸாமுக்கு வந்து இந்த செட் எக்ஸாம் முடிச்சிருந்தவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதனால நீங்கள் வந்து டிஎன் செட் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வர எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த எக்ஸாம் முடிச்சிருந்தா தான் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி டிஆர்பியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து டிஎன் செட் எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கான குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி வச்சுருந்தா பின்னாடி வந்து நிறைய யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கான அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து April 1 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷன் எண்டிங் டேட் வந்து April 30 முடிஞ்சிடும். லாஸ்ட்டாக வந்து நம்ம எக்ஸாம் ஃபீஸ்க்கான லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தோன்னா May 2 வந்து நம்ம எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து 2500 வந்து எக்ஸாம் ஃபீஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தால் 2000 ரூபாய் வந்து எக்ஸாம் ஃபீஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்குலாம் வந்து 800 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸும், தேர்ட் ஜெண்டருக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் என்ன பார்க்கணுன்னா, கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா வந்து May 3 and May 4 வந்து நம்ம ஏதாவது தப்பாக வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா அதுக்கான கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுன்றதை கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் வந்து இனிமேல் தான் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹால் டிக்கெட்லாம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து இன்டிமேட் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் டேட் எப்போ இருக்குன்னு பார்த்தோன்னா June 3 to June 25 வந்து டென்டேட்டிவாக டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டில் வந்து இருக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து 3 hours நடக்கும். அது மட்டும் இல்லாமல் டைமிங் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வந்து ஷிஃப்ட் வைஸ் தான் நடக்கும். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அண்ட் செகண்ட் ஷிஃப்ட் ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 9 to 12 மணி வரைக்கும் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு, 2 to 5 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நார்மல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவோம், அது எந்த வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் தான் வந்து ஹால் டிக்கெட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டும் இது தான். லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களே இந்த ப்ளூ கலரில் இந்த வெப்சைட் தான். நெக்ஸ்ட்டு நார்மலாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது அப்ளை பண்ணுற வீடியோ நம்ம போட்டோம்னா அதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனே ரொம்ப இம்பார்ட்டன்டானது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இந்த எலிஜிபிலிட்டி டிஎன் செட் எழுதுறதுக்கு நம்ம என்ன எலிஜிபிலிட்டி வச்சுருக்கணும் அப்படின்றது தான் பார்க்கணும். ஏன்னா வந்து எல்லாருமே எழுதி வச்சுக்கலாம். அப்போ தான் டிஆர்பி வந்து எக்ஸாம்ஸ் வந்து வரும்போது எழுதலாம். இதை வந்து பாஸ் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் டிஆர்பி எக்ஸாம் எழுதலான்றதுனால நிறைய பேர் எழுதுவாங்க. பட் அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கோம்னா மாஸ்டர் டிகிரியில் வந்து 50% மார்க் வச்சுருந்தா மட்டும்தான் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே டைமில் வந்து நம்ம எஸ்சி, எஸ்சிஏ, பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தோம்னா நம்ம வந்து 50% மார்க் வந்து வச்சுருந்தா இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணி எழுதலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் இப்போ தான் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்கன்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பிஹெச்டி டிகிரி வந்து 1991 அப்புறம் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து 50% மார்க் போதும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்துட்டு அவங்க வந்து இன்னொரு இம்பார்ட்டண்டான க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா அவங்க கேட்டிருக்க மெயின் சப்ஜெக்டில் மட்டும் தான் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதை தவிர்த்துட்டு வேறு சப்ஜெக்டில் மெயின் சப்ஜெக்டில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டிஎன் செட் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஜிசியில் நெட் எக்ஸாம் எழுதிக்கோங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது எழுதியிருந்தாலும் நம்ம வந்து டிஆர்பி வந்து அப்ளை பண்ணும்போது அந்த குவாலிஃபிகேஷனும் கேட்பாங்க.
பட் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்து செட் எக்ஸாம் தான் முடிச்சிருக்கணும். டிஎன் செட் எக்ஸாம் தான். நீங்கள் இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட மெயின் சப்ஜெக்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா நீங்கள் நெட் எக்ஸாம் தான் கிளியர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து டிஎன் செட் எக்ஸாமுக்கு ஏஜ் லிமிட்டே கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து இந்த எக்ஸாமுக்கு எந்த ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் பார்க்கலாம். இதில் வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இருக்கும். பேப்பர் 1 வந்து எல்லாத்துக்குமே காமனாக ஜென்ரல் பேப்பர் தான் இருக்கும். டீச்சிங் பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர் வந்து எல்லாருக்குமே காமனாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேப்பர் 2 வந்து நமக்கு சப்ஜெக்ட் பேப்பராக இருக்கும். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே வந்து நடுவில் எந்த டைம் பிரேக்கும் இல்லாமல் 3 ஹார்ஸ் வந்து மொத்தமாக எக்ஸாம் நடக்கும். இதில் பேப்பர் 2ல் அவங்க கொடுத்துருக்க மெயின் சப்ஜெக்டில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து பேப்பர் 2க்கு நீங்களும் மெயின் சப்ஜெக்டாக கொடுக்கலாம். இதை தவிர்த்துட்டு மற்ற சப்ஜெக்டை மெயின் சப்ஜெக்டாக வச்சுருக்க நீங்கள் எல்லோரும் தான் வந்து நெட் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். பேப்பர் 1 வந்து 100 மார்க்குக்கு இருக்கும். 50 கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2 வந்து 200 மார்க்குக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கு டோட்டலாக வந்து 3 ஹார்ஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நமக்கு பேப்பர் 2 தான் மெயின் பேப்பரு. பேப்பர் 1 வந்து நார்மலாக டீச்சிங் பேப்பர் தான் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த எல்லா டீட்டெயிலுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த எக்ஸாம் பற்றி அவங்க கான்டாக்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு ஒன்று கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த மெயில் அட்ரஸ்க்கு வந்து நம்ம மெயில் பண்ணி நமக்கான சந்தேகங்களை கேட்டுக்கலான்றதை கொடுத்துருக்காங்க. இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து செட் எக்ஸாம்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அது பின்னாடி வர எல்லா டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்குமே ரொம்ப யூஸ் ஆகும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.